Hey all, வணக்கம் and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேற்று ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட பேலன்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி பிசிபெலாபாத் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நேற்று சாம்பார் பேலன்ஸு ராத்திரி சாம்பார் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்விட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நீங்கள் எப்போதும் எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசி தான். எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணி 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி யூஸ்வலாக விடுவீங்களோ அதை விட ஒரு அரை டம்ளர் மட்டும் கூட வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் இந்த மாதிரி அதை எப்படி மாற்றி பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து பிசிபெலாபாத் மாதிரியே இருக்கும், ஆனால் பிசிபெலாபாத்துக்கான நிறைய ஐட்டம்ஸ் இதில் நம்ம போடலை. இதை வந்து என்ன சொல்லலாம், பாகி ஸ்பெஷல் பிசிபெலாபாத்னு வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் அளவுக்கு வேக வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 4 விசில் வேக வச்சுக்க போகிறேன். இப்போது இதுக்கு அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த சாம்பாரையும் சூடு பண்ணிக்கலாம். இல்லை நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, நமக்கு உப்பு வேணும்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா கொதிக்கணும் சாம்பார், அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. சாதம் நல்ல ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு நல்ல கொதி வரட்டும். இந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குழைய வச்சுக்கோங்க. இந்த புளியோட ஸ்மெல்லும் போயிடும் ஒரு 1 மினிட் கொதிச்சாலே. இப்போது இந்த புளி சேர்த்துறதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார், அதை சேர்த்துக்க போகிறோம். இப்போது நான் சாம்பாரையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போதுமே சாம்பார் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஆறினா கொஞ்சம் கெட்டியாகிறச்ச கரெக்டாக இருக்கும். இது சேர்த்து இப்போ நல்லா இதை கொதிக்க விட போகிறோம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க வைக்க சொன்னேன் இல்லையா, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவைன்னா இப்போயே சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் தாளிச்சு கொட்டிக்கலாம். ஆனால் இதுலேயே எல்லாம் இருக்கும், காரத்துலேருந்து எல்லாமே. உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து பிசிபெலாபாத் மாதிரி சாம்பார் சாதத்துக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை நம்பி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு சர்விங் டிஷ்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எம்மியான பிசிபெலாபாத்னு சொல்கிறத விட பாகி ஸ்டைலில் ஒரு பாத் ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் அந்த சாம்பார் ரெசிபி கொடுத்துருக்கேன். இந்த சாம்பார் எப்படி பண்ணணும்னு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஈஸியான வீடியோ பிடிச்சிருக்கும். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாக்கான ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இன்றைக்கி நான் இந்த பிசிபெலாபாத் மாதிரி இருக்கிற இந்த பாத்தை நான் வந்து சிப்ஸோட சர்வ் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை.